நாட்டுல என்னமா விலைவாசி விற்கிறீங்க? அரிசி விலை என்ன படி? 5 ரூபாயா? 5 ரூபாய் எப்படியா வாழ்ந்து குறைக்கிறது? அடே ஊருக்கு புதுசு வணக்கம். இசை MS விஸ்வநாதன், பாடல் வாலி. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார். இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார். ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. உடனே என்னை சொல்லி போட்டு வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. போட்டோ எடுங்கப்பா, அட போட்டோ எடுங்கப்பா. சுமதி 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 சுமதி. அண்ணே, நானும் வரேன். சிவி சார் வந்திருக்கு. சுமதி சுமதி சுமதி. குப்பை குப்பை இல்லையா? காணும் குப்பையை காணும். நகருக்கோ நகருக்கோ குப்பைங்க நகருக்கோ. கொண்டா இந்தாங்க கொண்டாங்க. சும்மா போட்டாவுக்கு தாங்க. எடுப்பா யாம நீ அப்பாமா யாம்பா. அட இடமா நபர்கியா தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே.
ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? கொண்டாம்மா, இப்படி பெருக்கணும். ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று, அது சாதனையாவது நாளை, வரும் சோதனை தான் இடைவேளை. எவ்வளவு பெரிய ஸ்டார், தெருக்கூட்டி எவ்வளவு சேவை பண்றாங்க பாத்தீங்களா, ஏரியை எவ்வளவு சுத்தப்படுத்துறாங்க பாத்தீங்களா. ஆறு மணி ஆச்சுன்னா போயிடுறானே கடைக்கு. எவ்வளவு சூடான செய்தி, சுறுசுறுப்பான விஷயம். இந்த கோயம்புத்தூர்ல ஒன்ன போல ஒரு அழகான பொண்ணு, அவளுக்கு ஒரு புருஷன், அவன் குடிகாரன். அந்த குடிகாரனுக்கும் ஸ்நேகிதன். ஒரு நாள் அந்த ஸ்நேகிதன் என்ன பண்ணா, அந்த குடிகாரனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தான். அந்த குடிகாரன் இல்ல, பொண்டாட்டி இருந்தா. அவட்ட போய் இந்த மாதிரி சௌக்கியமா, புருஷன் எங்கன்னு கேட்டான். அவ்வளவுதான். இதை 4 பேர் பார்த்தோம். அவ்வளவுதாம்மா. கசாம் புசான்னா, அதாவது இந்த ஸ்நேகிதனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். இது அந்த குடியாளுக்கு தெரிஞ்சது. வந்தது ஆத்திரம், எடுத்தா கத்திய, குடிச்சா பொண்டாட்டி கொண்டே கழுத்தை தூக்கினா தலைய தெருவா லோ லோ நனைஞ்சா. அப்படியே போலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படி கதை? கதை இல்லையா? கதை இல்ல. இந்த வீட்டுல உண்மையா நடக்க போகுது. என்ன? ஆனா வெட்ட போறது என் கழுத்தை இல்ல, உன் கழுத்தை. என்ன சொல்ற? இன்னைக்கு என் புருஷன் வராயா. அப்படியா? இந்த ஆறுமுகம் பட்டாக்கத்தி. அம்மாயா, மரியாதையா போயிடியா. நான் ஏன் போறேன்? உன் ஆறுமுகம் வரட்டும், இல்ல 6000 முகம் வரட்டும், நம்ம அசைச்சிக்க முடியும். ஐயோ, அவன் சாராயம் குடிச்சிட்டு வருவான். கதை எங்க இருக்கு? ஐயோ, நீ குடிப்பியா? ஐயா, குடிக்காதேன்னு புத்தி சொல்றதுக்காக கேட்டேன். கேட்க மாட்டாயா? அவன் கேட்கவே மாட்டான். சொல்றபடி சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஐயோ, உன் காலை பிடிச்சு கேட்கறையா, தயவு செஞ்சு போயிடியா. நான் கோடையில பயந்து ஓடுறதுக்கு நான் இங்கதான் இருப்பேன். ஆனா ஆண்டவனே, நீதான் இந்த ஆளை காப்பாத்தணும். உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன். காப்பாத்துவேன். பாப்பா, நான் இங்கதான் படுத்து தூங்குறேன். வணக்கம். வாங்க வாங்க. யார் நீங்க? நான் தான் சினிமா சிங்காரி அப்படின்னு ஒரு பத்திரிகைங்க, அதுக்கு நான் தான் ஆசிரியர். இங்க சுமதி அம்மாவை பேட்டி காண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. இருக்கட்டுங்க. இத பாருங்க, நாங்க இந்த மாதிரி பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நாங்க ஒரு மோட்டர் சொன்னோம்னா அத மாத்தி இன்னொரு மோட்டரா போட்டுறாங்க. மோட்டரா? அதாங்க மேட்டர், செய்தின்னு அர்த்தம். அதான். அதனால எங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆயிடுது. நீங்க ஒழுங்கா எழுதுவீங்களா? நான் ரொம்ப பிரமாதமா எழுதுவேங்க. இத பாரியா, யார் பெத்த பொண்ணோ அந்த பொண்ணுடைய போட்டோ இந்த பத்திரிகையில இவ்வளவு அகலமா வந்திருக்கு. நாம் பெத்த பொண்ணு அதுவும் போட்டோ உன் பத்திரிகையில அகலமா வருமா? இது என்னங்க அகலம்? இதை விட அகலமா போடுறேங்க. ஆமா, உங்க பத்திரிகை எவ்வளவு ஓடுது? 10,000 ஓடுது. எங்க ஓடுதுங்க? எங்கெங்க வாங்குறாங்களோ அங்கங்க ஓடுதுங்க. ஏங்க, நீங்க என்ன பேட்டி காண வந்திருக்கீங்களா இல்ல நான் உங்களை பேட்டி காண வந்திருக்கேனா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
குட் மார்னிங். பாடா கண்ணு. உட்கார்றா கண்ணு. ஜூஸ் குடிச்சியா? குடிச்சேன். குளுக்கோஸ் போட்டு கலந்து தானே குடிச்சேன். ஆமா. இத பாருங்க, குழந்தை குதிரை சவாரிக்கு போகணும். நீங்க உங்க பேட்டி குவிக்கா முடிச்சுக்குங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்குள்ள எப்படிங்க குவிக்கு? உங்களுடைய சொந்த பேரே சுமதிதானா? இல்ல இல்ல, எங்க அப்பா சோடா கடையில இருந்தப்ப எனக்கு சுப்பாயின்னு தான் பேர் வச்சிருந்தேன். சுப்பாய் சோடா இல்லம்மா, சிப்பாய் சோடா. உலக மகா யுத்தத்துல செத்து போன சிப்பாயினுடைய ஞாபகார்த்தமா நாங்க தயாரிச்ச சோடாவுக்கு சிப்பாய் சோடான்னு பேர் வச்சோம். அந்த கோலி அப்படி சுண்டி விட்டா போதுங்க, டிஷிங்னு சவுண்ட். இத பாருங்க, என் குழந்தை பேரு சுமதி தான். நீங்க இனிமே மேற்கொண்டு ஏதாவது கேக்குற அந்த கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு கலைத்துறையில ஈடுபடணும்னு ஏன் ஆசை வந்தது? அதுங்களா பொறப்புலயே ஏற்பட்ட ஒரு சிறப்புங்க. சின்ன வயசுல வாத்தியாரு ஆனா ஆவன்னான்னு சொல்லி கொடுத்தா இது தானா தையன்னான்னு. எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புழகட பக்கம் போய் சகதிய தாளத்தோட மிரிக்கும். ஆஹா, இது நாட்டியத்துக்குன்னே பிறந்ததுன்னு சொல்லி அதுலயே தூக்கி போட்டுட்டோம். அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு இந்த ராஜமானியம் வர நின்னு போச்சுங்களா? ராஜமானியமா? ஏங்க உங்களுக்கு ஏதுங்க ராஜமானியம்? என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? நான் தஞ்சாவூர் கிங்கு வம்சம் இல்ல. அம்மா என்னம்மா சொல்ற? சும்மா இரு. ராப்பட்னி கிடந்தவன்லாம் சினிமாவுக்கு வந்தோன்னா ராயல் ஃபேமிலின்னு சொல்றான். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெருமையை நாமளே சொல்லிக்கலாமா அப்படின்னு குழந்தை என்ன கண்டிக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கட்டிக்கிட்டா அதனால பரவாயில்ல. ஏங்க இந்த ஹாலிவுட் நடிகர்கள்ல உங்களுக்கு யார பிடிக்கும்? மொத்தத்துல எல்லாரையும் கும்பலா பிடிக்கும்னு எழுதிக்குங்களாங்க. ஆமாங்க, ஒருத்தர் பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொல்லலன்னா நாளைக்கு அங்க இங்க பாக்கும்போது அனாவசியமா என்கிட்ட வருத்தப்பட்டுக்குவாங்க. எதுக்குங்க பொல்லாப்பு? ஐயே, அது சரி. ஏங்க இந்த வியட்நாம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதத்தான் நாடகமா போட்டு சினிமாவா எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களே, இனிமே அத பத்தி என்ன பேச்சு? ஐயோ, ஏங்க நாம் வியட்நாம் நாட்டை பத்தி கேக்குறேங்க, வீட்டை பத்தி கேட்கலைங்க. இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி எல்லாம் மேதைங்க கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா தாங்க இருக்கும். ஏங்க ஐநா இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஐநாவா? ஐநாவா நைனாவா? ஐயோ அப்பா, ஐநானா ஐக்கிய நாட்டு சபை. கேட்டுக்குங்க. ஓஹோ, அந்த சபாவா? அந்த சபாவில இருந்து எத்தனையோ தபா இந்த வீட்டுக்கு வராங்க. எதுன்னு நமக்கு புரியுதுங்க. போன வாரம் கூட நம்ம குழந்தை நாடகம் பண்ணணும், அந்த ஐநா சபாக்காரங்க பல விழா நின்னாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மദ്രാസ് ஜிடியிலே ஐநா சபா தாங்க நல்ல சபா. நான் தெரியாம கேட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. லாஸ்ட் மேட்டர், உங்களுடைய கல்யாணம் எப்போ? அத பத்தி தாங்க யோசனை பண்றேன். என்னது யோசனை பண்றியா? மறுபடியுமா? என்னங்க நீங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி? சோப்பா, எனக்கு குப்புன்னு வேத்து போச்சுங்க. எழுதிங்க அதையும். அது சம்பந்தமா ஒரு திடீர் அறிவிப்பு வரப்போகுது பாருங்க. திடீர் அறிவிப்பா? திருப்பதியில இருந்தா பழனியில இருந்தா? இல்ல என் இதயத்திலிருந்து. அதாவது கலை சேவைக்காக காலமெல்லாம் கன்னியாவே இருக்க போறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்க போகுது இல்லம்மா? ஆமா நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எங்களுடைய சினிமா சிங்காரி வாசகர்களுக்காக நீங்க கடைசியா சொல்ற செய்தி என்ன? இதுக்காவது நான் பதில் சொல்றேமா? சொல்லு. இப்படிப்பட்ட பதில்களை படிக்கிற இந்த துன்பத்துக்காக உங்க வாசகர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். யாரையா நீ? ஏன் வீட்டுல படுத்துட்டு? ஓஹோ, நீதான் பட்டாக்கத்து யாரு முகமா? சரி சரி, முதல்ல இடத்து காலி பண்ணு. ஆரையா காலி பண்ண சொல்ற? இந்த அண்ணன் தான் சாப்பாட்டையும் போட்டா இங்கேயே படுத்துட்டு இருந்தான். அவன் வந்து சொல்லட்டும், நான் போறேன். ஓஹோ, அண்ணா சாப்பாடு வேற போட்டாளா? கருவாட்டு குழம்பு போல ரொம்ப பிரமாதப்பட்டேன். இரு, முதல்ல அவ தலைய சீவிட்டு அப்புறம் வந்து ஓன் தலைய சீவறேன். இரு வரேன். பெரிய சீப்பா எடுத்துட்டு வா, தலை சீவி ரொம்ப நாளாச்சு. ஏய் அண்ணா, வீங்க போகுதடி உன் கண்ணா. ஐயோ அட பாவி, மறுபடியும் கூட குடிச்சு வந்தியாயா? ஆமாடி, குடின்னு குடிச்சுதான் வந்தேன். உன்னை அடின்னு அடிக்கத்தான் போறேன். இந்தா வாங்கிக்க. ஏய், யாரு அவன்? திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்கானே, யார் அவன்? சொல்ல மாட்டேன். ஐயோ, அந்த ஆளு ஒண்ணு சொல்லாதையா, அந்த ஆளு தங்கமான ஆளியா? புரிஞ்சு போச்சு. உனக்கு அந்த ஆளுக்கு என்னமா இருக்குது? நிச்சயம் இருக்குது. வாங்கிக்க. ஐயோ, ஏன் யார் இப்படி அடிக்கிற? சத்தம் போடாதே. ஐயோ, சத்தம் போட்டு பேசாதே. ஏன் யார் இப்படி போட்டு கொள்ற?
கொன்னு புடுவேன். ஐயோ ஐயோ, ஏயா நீ நல்லா இருப்பியா? ஏயா இப்படி சித்திரவதை செய்யற? எதுத்தா பேசுறேன்? இந்த வாய்க்க. ஏயா இப்படி உயிரை வாங்குற? உன்னமத்திரம் இல்லடி, உன்னமத்திரம் இல்லை. அங்க வெளியே படுத்திருக்கானே அவனை ஒரு கை பார்த்துட்டு வர்றேன். இரு வர்றேன். உள்ளே வந்துட்டியா? இரு, குடலை எடுத்துறேன். குடுத்தான் செய்யுமா, முளைச்சாத்தான் மீசை. நான் மீசை இல்லை. ஆமா, ஏன் அப்படி வேஷம் போடுறேன்? என்னையா பண்றது? இந்த வீட்டுல நான் தனியா இருக்கல. இப்படி வேஷம் போடலன்னா நான் மானத்தோட வாழ முடியாதியா. இந்த பேட்டையில சில காலி பசங்க கழுதைக்கு சேலை கட்டி விட்டா கூட சுத்தி சுத்தி வருவானுங்கய்யா. அதனாலதான் எப்படியோ மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுற பாரு. ரொம்ப பாராட்டு, நல்லா இருக்கணும். யோ, அந்த போட்டோல இருக்கிறது கூட நான் தான். அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் நீதான். யோ, இப்ப அந்த போட்டோவை எடுத்துட்டு உன் போட்டோவை மாட்ட போறியா? ஏன் போட்டோவையா? சுத்த பைத்தியக்கார போட்டா இருக்கு. போயா பைத்தியக்கார பொண்ணா. சவுத்துல என்னையா, உன்னை எப்ப பார்த்தேனோ என் மனசுல அப்பவே மாட்டிட்டேன். நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன செய்தாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. நீ என்ன செய்தாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. இனிமை இளமை. சின்னன் சிறுமலர் பனியினில் அணைந்து, சின்னன் சிறுமலர் பனியினில் அணைந்து, என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து, என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து, முல்லை கொடியென கரங்களில் வளைந்து, முல்லை கொடியென கரங்களில் வளைந்து, முத்து கரமென குறுநகை புரிந்து, குறுநகை புரிந்து. நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை.
என்னென்ன சொன்னாலும் கவிதை